கச்சத்தீவை மோடி விரும்பியிருந்தால் அதனை கடந்த 10 ஆண்டுகளில் மீட்டு இந்திரா காந்தி செய்த தவறை சரி செய்திருக்கலாமே என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு 11 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டியிருக்கு என்று நோட்டீஸ்லாம் வந்திருக்கின்றாங்க. என்ன சார் இந்த பிரச்சனை? வரி செலுத்த வேணும்னு சொல்லல, அவதாரம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, இப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். இது என்னன்னு தெரியல. நீ கொலை பண்ணிருக்கலாம் பண்ணாமலும் இருக்கலாம், ஆகவே உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னா அது என்ன வகையில் பொருந்தும்னு தெரியல. ஏற்கனவே அவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டீஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துருக்குறோம். அந்த பதிலுக்கு இன்னை வரைக்கும் எந்த விளக்கமும் வரல. ரெண்டாவது, அரசியல் கட்சிகளுக்கு இந்த வருமான வரி இதிலிருந்து விலக்கு இருக்குது. அந்த விலக்கை இது பயன்படுத்தலை. பொதுவாக ஒன்றிய அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற இந்த துறைகளை பயன்படுத்தி மற்ற கட்சிகளை பழி வாங்குவது அல்லது முடக்குவது என்ற ஒரு மூர்க்கத்தனமான செயலில் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு சர்வாதிகாரத்தனமான முறையில் ஈடுபட்டிருக்கிறது. ஜனநாயகத்திற்கு புறம்பான முறையில் ஒரு சர்வாதிகாரமாக மோடி செயல்படுகிறார் என்பதற்கு இவையெல்லாம் அடையாளங்கள், சாட்சிகள். அவ்வளவுதான். இதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். இன்னைக்கு பிரதமர் மோடி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 1974 கச்சத்தீவு காங்கிரஸ் பிரதமர் அப்ப இருந்து இந்திரா காந்தி வழங்கிட்டாங்க. இது இந்திய மக்களை ஆவேசப்படைய செய்திருக்கு. அதே மாதிரி இனிமே அந்த நிலையில இந்திய ஒற்றுமையை பல்வேறு இடங்களை இழக்கக்கூடியதுல காங்கிரஸ் தொடர்ந்து செயல்படுது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. காங்கிரஸ் மக்கள் நம்ப தயாரா இல்ல இந்த மாதிரி விவரங்கள் அப்படின்றாங்க. எப்படி பாக்க? 1974 இந்திரா காந்தி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது என்பது உண்மை. இது நாட்டுக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும். கச்சத்தீவை இவர் விரும்பி இருந்தாருன்னா இந்த 10 ஆண்டு காலத்தில் மீட்டிருக்கலாமே. இந்திரா காந்தி தப்பு பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்த தவறை சரி செய்யறதுக்கு தானே நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, செஞ்சிருக்கலாமே. அதை செய்யாம காங்கிரஸ் யாரும் நம்ப மாட்டாங்கன்னா, இப்படி போலித்தன சாமியார்களை தான் யாரும் நம்ப மாட்டாங்க. அதான் நடக்க போகுது. இது ஒரு கபட நாடகம். இன்னைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் வெளியிட்டிருக்கிறீங்க. முக்கிய அம்சங்கள்லாம் என்ன சார் நீங்க அதை பார்க்கணும்? இந்த சர்வாதிகாரத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும். நம்ம நாடு காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய இந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த மகத்தான கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் தான் முன்பகுதியில் விரிவாக குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினர்களால் என்னென்ன செய்வோம், நாடாளுமன்றத்தில் எதற்கெல்லாம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் சீர்திருத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது.